100 நாட்களுக்குள்ள சைபர் செக்யூரிட்டில ஷாக் அனலிஸ்ட் ஜாப் தேர்ற பயணத்துல 23வது நாள் காலையில எழுந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருந்தேன். அப்புறம் விதை போட்டு ட்ரேவை போய் பார்த்தா ஒரு விதை மட்டும் முளைச்சிட்டு இருந்துச்சு. அதை பார்த்ததும் காலையில ரொம்ப ஹாப்பி ஆயிருச்சு. அப்புறம் லேக்கு போயிட்டு பைக்கை பிளாட்ஃபார்ம் ஓரமா பார்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு அங்கிள் வந்து சொன்னாரு, தம்பி நீங்க இங்க பைக்கை நிப்பாட்டினீங்கன்னா போலீஸ் வந்து போட்டோ எடுத்துருவாங்க. நேத்து அவரோட பைக்கையும் போட்டோ எடுத்துட்டு போயிட்டாங்களா. பெங்களூர்ல நீங்க இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லயோ இல்ல நோ பார்க்கிங்லயோ வண்டி நிப்பாட்டினீங்கன்னா போலீஸ் உங்க வண்டியை லாக் பண்ணிடுவாங்க, இல்லனா போட்டோ எடுத்து போய் ஃபைன் போட்டுருவாங்க. ஆனா நான் பெங்களூர் வந்ததுல இருந்தே லேக் வரவங்களா இந்த இடத்துல தான் பைக் நிப்பாட்டிட்டு இருக்காங்க. அதனாலதான் நானும் நிப்பாட்டினேன். மெயின் கேட் லாக்ல இருக்கனால எல்லாரும் இங்க வந்தா வண்டியை நிப்பாட்டினாங்க. அதனால இந்த ப்ராப்ளம். அப்புறம் வண்டியை வேற இடத்துல பார்க் பண்ணிட்டு லேக்குள்ள போயிட்டேன். அப்புறம் வாக்கிங் முடிச்சிட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு வியூ பாயிண்ட்ல கொஞ்சம் நின்னுட்டு இருந்தேன். அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி வேற வத்திக்கிட்டே போகுது. இன்னும் ஏப்ரல் மேவே வரல. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு காலை உணவுக்கு பொங்கலை சாப்பிட்டுட்டு வேலை தர வேலைய ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு ஹோலி நாள் எங்க அபார்ட்மெண்ட்ல எல்லாரும் மதியம் போல செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் போயிட்டு விளையாண்டுட்டு இருந்தேன். மேல தண்ணி படாம வெறும் கலர் பொடி மட்டும் பூசிட்டு வந்தாலும் பார்த்தா மேல தண்ணி ஊத்தி விட்டாங்க. அப்புறம் குதிச்சிடுறா கைப்புலன்னு உள்ள இறங்கிட்டேன். அங்கேயும் ஒரு குளியல போட்டுட்டு அப்புறம் மதிய உணவுக்கு சாதமும் மொச்சக்கா குழம்பும் சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல என்னோட டெய்லி டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே போயிட்டு ஒரு கரும் ஜூஸ் குடிச்சிட்டு பக்கத்துல இருக்க மால்ல ஜூடியோ இருக்கு, அங்க போயிட்டு வீட்டுக்கு போட்டுக்கிற மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு இரவு உணவுக்கு KFC ல கிறிஸ்பி சிக்கன் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு டே முடிச்சுக்கிட்டேன். ஸ்டே அன்ஸ்டாப்பபிள்.